ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு பிஎஃப் அக்கௌண்ட்லேருந்து இன்னொரு பிஎஃப் அக்கௌண்ட்டுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருப்போம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம்னா அதுக்கு நம்ம செக் பண்ணுறதுக்கு என்ன ப்ராசஸ் ஆகிட்டுருக்குங்கிறத செக் பண்ணுறதுக்கு ட்ராக் கிளைம் ஸ்டேட்டஸ் கொடுப்போம். இப்போ ட்ராக் கிளைம் ஸ்டேட்டஸ் கொடுத்துட்டோம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நான் மொத்தம் 2 அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன். ஒரு அக்கௌண்ட்டு அக்செப்ட் பண்ணிட்டாங்க ஃபீல்டு ஆஃபீஸ்லேருந்து, ஒரு அக்கௌண்ட் ஃபீல்டு ஆஃபீஸில் ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கான ரீசன் என்ன, இதை எப்படி சால்வ் பண்ணுறது, என்ன பண்ணணும், இதுக்கான வழி என்ன, அதை நான் உங்களுக்கு எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்ல போகிறேன். இது என்ன ப்ராப்ளத்தினால இதை ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க அதையும் சேர்த்து உங்களுக்கு நான் தெளிவாக சொல்கிறேன். இதை ஃபஸ்ட்டு செக் பண்ணிவிட்டு நம்ம கிளைம் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு ஈஸியாக ரிஜெக்ட் ஆகாமறதுக்கு முன்னாடியே நம்ம இது தெரிஞ்சுக்கிட்டு அதை சொல்யூஷன் இது பண்ணிவிட்டு நம்ம பண்ணலாம். அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிடலாம். இதுக்கு முன்னாடி ரிஜெக்ட் பண்ணிவிட்டு அது ஒரு 15 நாள் ஆக்கிடுவாங்க. 15 நாள் ஆக்கிட்டு அதுக்கப்புறம் திருப்பி நம்ம அது எல்லாத்தையும் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறதுக்கு, அது இல்லாமல் நீங்கள் இந்த இதை ஈஸியாகவே பண்ணிவிட்டு நீங்கள் இதை சால்வ் பண்ணிடலாம் அந்த ப்ராப்ளத்தை. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இந்த அக்கௌண்ட்டில் எதனால் ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ப்ராப்ளத்தை நான் சொல்லிடுறேன். இப்போ வியூ சர்வீஸ் ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா இது அப்ஷார்ட் ரிலீஸ் சர்வீஸ் இந்த இதுதான் ரிஜெக்ட் ஆகிருக்கு. இந்த இது பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் ஜாயிண்ட் 1/12/2018, டேட் ஆஃப் ஜாயிண்ட் 1/12/2018. ஓகேவா? இந்த டேட் ஆஃப் ஜாயின் தான் ப்ராப்ளம். டேட் ஆஃப் ஜாயின் இவங்க டேட் ஆஃப் ஜாயின் 1/12/2018 கொடுத்துருக்காங்க. ஆனால் கான்ட்ரிபியூஷன் பார்த்தீங்கன்னா கான்ட்ரிபியூஷன்னா அமௌண்ட்டு உங்களுக்கு அக்கௌண்ட்டுக்கு அமௌண்ட்டு பிஎஃப் அமௌண்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்களே, உங்கள் இதுலேருந்து வேலை பார்க்குற இடத்துலேருந்து பிஎஃப் அமௌண்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியது 2 பிப்ரவரிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா ஒரு மாதம் வேலை பார்த்ததுக்கான அமௌண்ட்டே அவங்க போடலை. அதுதான் இப்போ ப்ராப்ளம். டேட் ஆஃப் ஜாயினை அவங்கள்ட்ட மாற்றுறதுக்காக நாங்கள் ரெக்வஸ்ட் கொடுத்துருக்கோம். டேட் ஆஃப் ஜாயின் தப்பாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி கம்பெனிலேருந்து ஒரு லெட்ரு வாங்கி நாங்கள் பிஎஃப் ஆஃபீஸுக்கு கொடுத்துருக்கோம். அது கொடுத்தா தான் அவங்க அதை சேஞ்ச் பண்ணுவாங்க. டேட் ஆஃப் ஜாயின் இப்போ சேஞ்ச் பண்ணிட்டாங்கன்னா எங்களுக்கு அக்செப்ட் பண்ணுறாங்க ஃபீல்டு ஆஃபீஸில். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இன்னும் தெளிவாக உங்களுக்கு சொல்லணுன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா வியூ கிளிக் பண்ணி பாஸ்புக்கு கிளிக் பண்ணிங்க, பாஸ்புக் பேஜுக்கு போயிடும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா இதில் தெரியும். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ டேட் ஆஃப் ஜாயின் கவுண்ட் டேட் இதில் தான் ப்ராப்ளமே. 27/2/2019 போட்டிருக்காங்கல்ல, இப்போ தான் அமௌண்ட்டே எனக்கு முடிஞ்சிருக்கு. நடுவில் அவங்க போடவே இல்லை. இதேமாரி நடுவில் ஒரு மந்த்து மிஸ் பண்ணியிருக்காங்க, அவங்க அமௌண்ட்டு போடாமல் விட்டுருக்காங்க. அதுக்கான ரீசனும் அவங்க கொடுக்கணும். கொடுக்காததுனால தான் ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. ஏன் இந்த மந்த்து போடலை அப்படின்னு சொல்லி அவங்க பிஎஃப் ஆஃபீஸுக்கு அவங்க ரீசன் கொடுத்துருக்கணும், கொடுக்கல. அதனாலையும் ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்காக இப்போ என்ன பண்ணுறதுங்கிறத நான் உங்களுக்கு இதுதான் ஜாயிண்ட் டிக்ளரேஷன் ஃபார்ம் 13ன்னு சொல்லுவாங்க. இதை என்ன பண்ணணும்னா, நீங்கள் எந்த கம்பெனி நீங்கள் கிளைம் பண்ணி ரிஜெக்ட் ஆகிருக்குல்ல, ஒன் பிஎஃப்லேருந்து இன்னொரு பிஎஃப் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருப்பீங்க, அது ரிஜெக்ட் ஆகிருக்கும். அதுக்காக நீங்கள் இது இந்த ஃபார்ம் என்னென்னா, உங்கள் கம்பெனியில் டேரெக்டாக மேனுவலாக கொண்டு போயிட்டு நம்ம ஃபார்ம் 13 ஆன்லைனில் கிளைம் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம டேரெக்டாக போய்ட்டு கம்பெனியில் நீங்கள் இப்போ வேலை பார்த்துட்டு கம்பெனியில் நீங்கள் எந்த கம்பெனியில் வேலை பார்த்தீங்களோ ரிஜெக்ட் ஆகிருக்கோ அந்த கம்பெனிக்கு டேரெக்டாக, கம்பெனி இல்லை கான்ட்ராக்ட் ஆஃபீஸுக்கு போகணும், கம்பெனினா கம்பெனிக்கு போகணும். நீங்கள் அங்கே போயிட்டு அங்கே ஆத்தரைஸ் சிக்னேச்சர், இந்த பிஎஃப் ஆஃபீஸில் ஒருத்தவங்க ஆத்தரைஸ் சிக்னேச்சர் ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்கக்கிட்ட போயிட்டு இந்த இதை கொடுத்தீங்கன்னா அவர் சைன் பண்ணி தருவார். சைன் பண்ணி நீங்கள் பிஎஃப் ஆஃபீஸ், உங்களோட பிஎஃப் ரீஜனல் ஆஃபீஸுக்கு நீங்கள் கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா அவங்க மேனுவல் கிளைம் மாதிரி கிளைம் பண்ணுவாங்க. அப்போ தான் உங்களால் இந்த இதை இது பண்ண முடியும், இந்த இதை கிளைம் பண்ண முடியும். இல்லைனா உங்களால் கிளைம் பண்ணுற ஆப்ஷன், ஆன்லைனில் கிளைம் பண்ணுற ஆப்ஷன் கிடையாது. ஏன்னா கான்ட்ரிபியூஷன் உங்களுக்கு மிஸ் ஆனதுக்கான ரீசன் அவங்களுக்கு நம்ம கொடுக்கணும். அதை உங்கள் கம்பெனிலேருந்து ஒரு லெட்டர் வாங்கி அதை கொண்டு போய் இந்த இதெல்லாம் சிக்னேச்சர் வாங்கிட்டு, ஆத்தரைஸ் சிக்னேச்சர் நீங்கள் வாங்கிட்டு கொண்டு போய் நீங்கள் பிஎஃப் ஆஃபீஸில் கொடுக்கணும். அவங்க ஒரு லெட்டர் மாதிரி ஒன்று கொடுப்பாங்க. அவங்களே இந்த இதெல்லாம் ஃபில்அப் பண்ணுவாங்க. நீங்களே ஃபில்அப் பண்ணித்தாங்கன்னு இல்லைன்னா சொல்லி கேளுங்க. இதை அவங்க தான் ஃபில்அப் பண்ணி அவங்க தான் இதை சிக்னேச்சர் போட்டு தரணும். ப்ளஸ் ஒரு லெட்டரும் என்னத்தினால ரிஜெக்ட் ஆகிருக்குன்னு ஒரு லெட்டரும் ஒன்று வச்சு அதோட வச்சு கொடுக்கணும். உங்களோட ஆதார் ஜெராக்ஸு நீங்கள் அவங்கள்ட்ட கொடுக்குறத ஒரு காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு காப்பினா எப்படின்னா ஸ்கேன் பண்ணி வச்சுப்போம்ல, ஸ்கேன் பண்ணி இது பண்ணி வச்சுக்கிறது, ஒரு ஃபோட்டோ எடுத்து இல்லை கேம் ஸ்கேனர் சிஎஸ் ஸ்கேனரை வச்சு ஸ்கேன் பண்ணி வச்சுக்கிறது, அந்த மாதிரி ஒரு காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பேக்கப் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா திருப்பி ஒரு வேளை கிளைம் பண்ணுற ஆப்ஷன் வந்துச்சுன்னா அந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். நீங்கள்
நீங்கள் இதை மேனுவலாக க்ளைம் பண்ணுறது, இது ஆன்லைனில் செக் பண்ணுறதுக்கு வழி கிடையாது. இந்த ஆப்ஷன் வந்து மேனுவலாக தான் நம்மளுக்கு க்ளைம் பண்ணுறது. உங்கள் கான்ட்ரிபியூஷன் போடாததுனால உங்களுக்கு ஆன்லைனில் க்ளைம் பண்ணுற ஆப்ஷன் நம்மளுக்கு கிடையாது. ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு இவங்க திருப்பி நம்ம க்ளைம் பண்ணாலும் அவங்க ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. இதுதான் ஒன்லி ஆப்ஷன். நம்ம டேரெக்டாக கொண்டு போய் பிஎஃப் ஆஃபீஸில் கொண்டு போய் கொடுக்கணும். இதை நீங்கள் எப்பொழுதும் க்ளைம் பண்ணுறதுக்கு முன்னாடி இதெல்லாம் பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு க்ளைம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா க்ளைம் பண்ணிவிட்டு நீங்கள் ரிஜெக்ட் ஆகிறதுக்கு பதில் இதெல்லாம் செக் பண்ணிவிட்டு நீங்கள் க்ளைம் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.